அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி பற்றி தான். மிதுன ராசிங்கிறது ராசி சக்கரத்தில் 3ஆவதாக வரக்கூடிய ராசி. இதன் அதிபதி புதன். இது காற்று தத்துவ ராசியாக கருதப்படுது. அறிவாற்றல், பேச்சு திறன், சுறுசுறுப்பு மற்றும் பல்திறமை கொண்டது தான் இந்த மிதுன ராசின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே புத்திசாலியானவங்க. புது விஷயங்களை கற்றுக்கிறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். இவங்களோட நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேகமான சிந்தனை. எதையுமே நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் யோசித்து முடிப்பீங்க அப்படின்னா இவங்க 2 நிமிஷத்தில் யோசிச்சுருவாங்க. சிறந்த பேச்சு திறன், புதிய நட்புகளை உருவாக்கக்கூடிய திறன், யாரையுமே ஒதுக்காமல் எல்லாருக்கிட்டையுமே நட்பு பாராட்டுவாங்க. வணிக அறிவு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க, பல்திறமை கொண்டவங்க. ஆனாலும் இவங்கக்கிட்ட கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் அடிக்கடி மாறுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு இல்லை, 4 முடிவை மாறி மாறி எடுப்பாங்க. ஒரு நிலையாக ஒரு மனசை வைக்க மாட்டாங்க. இவங்க ஒரு முடிவில் நிலச்சிருக்கிறது ரொம்ப சிரமம். அதிக யோசனை பண்ணுவாங்க. அதாவது நம்ம சீக்கிரம் யோசித்து முடிச்சிருவாங்கன்னு சொன்னோம். ஆனால் இவங்க அதிகமாக தேவைக்கு அதிகமான பாயிண்ட்டுகளை யோசிப்பாங்க. நாம் அதை பற்றி யோசிக்க முயற்சி கூட பண்ண மாட்டோம். அப்படி ஒரு இதே நமக்கு வராது. ஆனால் இவங்க யோசிப்பாங்க. சில நேரங்களில் இவங்க அவசர முடிவு எடுக்கிறது, மற்றவங்கள சீக்கிரத்தில் நம்புறது, இதெல்லாம் இவங்கக்கிட்ட கவனிக்க வேண்டிய குணங்க. கடந்த சில காலங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு மன தெளிவு இல்லாமல் குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. வேலை இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் தாமதமாக தான் கிடச்சிருக்கும். என்னடா இது, நாம் வேலை நல்லா செஞ்சு முடிக்கிறோம், நமக்கான அங்கீகாரம் பாராட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, சும்மாவே இருக்கிறான் அவனுக்கெல்லாம் போகுதேங்கிற யோசனை உங்களுக்கு வந்திருக்கும். பணம் தொடர்பான ஏமாற்றம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, உறவினர்கள் கருத்து வேறுபாடு உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். கூடவே ரொம்ப காலமாக பழகிட்டு இருந்த நண்பர்கள்கிட்ட கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கும். ரொம்ப நம்பியிருந்த ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் மன அழுத்தத்தை அதிகமாக்கியிருக்கும். மன தெளிவு இல்லாமல் எதுலேயுமே ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாமல், மனசை செலுத்த முடியாமல் நீங்கள் ரொம்ப அவதிப்பட்டிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மாறப்போகுதுங்க. வருமான பற்றாக்குறையெல்லாம் அகலப்போகுதுங்க. ராசி அதிபதி புதன் ராசியில் ஆட்சி பலம் பெறாருங்க. அதனால் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. புதிய தொழிலில் நீங்கள் தேர்வு செஞ்சு படிப்படியாக உயர்ந்து வெற்றி பெற போகிறீங்க. மதிநுட்பமான காரியங்களால் எல்லோரது நல்ல மதிப்பையும் பாராட்டையும் கண்டிப்பாக நீங்கள் பெற போகிறீங்க. தனி அடையாளத்தோடு நீங்கள் இருக்க போகிறீங்க. பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை தரும் விதமாக அமையுங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். யாரெல்லாம் ரொம்ப காலமாக குழந்தைக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்கான காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். பழைய கூட்டாளிகள்லாம் விலகி புதிய தொழில் கூட்டாளிகள்லாம் கிடைக்க போகிறாங்க. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூட போகுதுங்க. அடமான சொத்துக்கள், நகைகளெல்லாம் நீங்கள் மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைய போகுது. பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கக்கூட நீங்கள் திட்டம் போடுவீங்க. கடன் தொல்லையிலேருந்து நடுவில் நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட அமையுதுங்க. நோய் தாக்கம் வெகுவாக குறைய போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு, வேலை இழந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. சேமிக்கிற வகையில் வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு உயரப்போகுது. அனாவசிய செலவுகளெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. பிரதோஷ நாளைக்கு சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் இருக்குங்க. உங்களுடைய திட்டமெல்லாம் விரிவாக்கத்தை நோக்கி நகரப்போகுது. நிதி நிலைமைகளும் மேம்பட போகுது. மேலும் எந்த ஒரு புதிய தொழில் முதலீடுகள்லையும் நல்ல லாபத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். காதல் உறவில் எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் நிதானத்தோடு அணுகிறது நல்லது. உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்க போதுங்க. குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள்லாம் காணக்கூடிய காலம் வந்திருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்கள் செயல்பாடு முடிவுகளை கொண்டாட போகிறாங்க. உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்க போகுது. நீங்கள் பயணம் செய்கிறது மந்தமாக இருக்குங்க. இது இழப்புகளுக்கெல்லாம் வழிவகுக்கும், கவனமாக இருங்க. நீங்கள் அமைதியான நேரத்தை செலவிட விரும்புவீங்க. நீங்கள் எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் சுலபமாக முடிஞ்சிரும்னு நினைக்கிற காரியம் கூட கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சாதகமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ராசியை தைரியாதிபதி சூரியன் பார்க்குறதால வெளியூர் பயணம் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் கண்டிப்பாக உண்டாகும்.
தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் அலைச்சலுக்கு அப்புறம் தாங்க நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படும், கவனமாக இருங்க. பெண்களுக்கு சீக்கிரத்தில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாக தாங்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும். கலைத்துறையினருக்கு வருமானம் நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் இருக்கணுங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிக்கிறது நல்லது. நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் போகும். தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லையெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் போட்டிகள்லாம் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வியாபாரம் தொழில் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். நேற்று எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு வரும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும். சிலருக்கு புதிய சொத்தெல்லாம் சேரும். இழுபறி வேலை முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதமான சூழ்நிலை குடும்பத்தில் நிலவுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடு, சண்டையெல்லாம், வேற்றுமை எல்லாமே நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள்லாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. உங்கள் நிலைமையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகுங்க. துணிச்சலோடு நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. குரு பார்வை 10ஆம் இட சனிக்கு கிடைக்கிறதால உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு மனோதைரியம் கூட போகுது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள்லாம் நீங்குங்க. மனசில் கண்டிப்பாக நம்பிக்கை உண்டாகும். உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகள்லாம் எடுக்கிறது மூலமாக நன்மை பெறுவீங்க. ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தின் மூலமாக மனசில் மகிழ்ச்சியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். குடும்பஸ்தான குருவால் உங்களுக்கு இருந்த சங்கடமெல்லாம் விலக போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கையில் பணம் புரள போகுது. பழைய கடன்லாம் அடைபட போகுது. சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்க மனசில் தைரியம் உண்டாகுங்க. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் ஏற்படும். ராசி பலன் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் பலன்கள் எல்லாமே ஜோதிடரோட கணிப்பு தாங்க, பொது பலன்தான். உங்களதுடைய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சில் கவனமாக இருக்கணும். கூட பழகினவங்க, நண்பருங்க, உறவினருங்கன்னு சொல்லி உங்களுக்கு மனசில் தோன்றதெல்லாம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் எதுக்காவது திட்டம் திட்டியிருக்கீங்க, தொழில் தொடங்குறதுக்கோ ஒரு பொருள் வாங்குறதுக்கோ திட்டம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிடக்கூடாது. யாருக்கிட்ட என்ன பேசணுங்கிறத கவனத்தில் வச்சு தான் நீங்கள் பேசணும். உங்கள் பேச்சு இந்த வாரம் ரொம்பவே முக்கியம். ஒரு வார்த்தை நண்பனை எதிரியாக கூட மாற்றும். கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இனம் பிரித்து பார்த்து செய்யுங்க. அது கடைசியில் உங்களுக்கு தான் பிரச்சனையாக வந்து முடியும். புது கூட்டாளிகள்லாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் முழுமையாக நம்புறதுக்கு முன்னாடி சோதித்து பார்த்து அப்புறம் தான் நம்பணும். புது ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா ஒப்பந்த பத்திரத்தை ஒரு எழுத்து விடாமல் எல்லாம் படித்து பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அனுபவசாலிங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கையெழுத்திடணும். கவனமாக இருந்துக்கோங்க. வாகனம் பயணத்தில் கவனமாக இருங்க. அவசர வேகம் கூடவே கூடாது. அதிவேகம் என்றைக்குமே கெடுதல் தான். கவனமாக இருந்துக்கோங்க. சமூக ஊடகத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க. யாராக இருந்தாலுமே வார்த்தை சிறிதாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையில் போய் முடியும். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வார்த்தையை விட்டுருவீங்க. அந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வருமானத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா சம்பள உயர்வு பற்றி பேச்சு கண்டிப்பாக நடக்குங்க. நிலுவையில் இருந்த பணமெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். வணிகத்தில் புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. செலவை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவு அதிகமாக தாங்க இருக்கும். குழந்தைங்க தொடர்பான செலவுகள்லாம் இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. பணத்தை பார்த்து கவனமாக செலவு பண்ணுங்கள். திருமண பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குங்க. இது வரைக்கும் வரன் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். குடும்ப பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கும். ரொம்ப நாளாக காத்திருந்த உறவு முன்னேறும். திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவி புரிதல் அதிகரிக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒத்துமையாக இருக்க போகிறீங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சு போயிடுங்க. காதல் பற்றி கேட்டிங்கன்னா உறவு வலுப்பெறுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்த சந்தேகமெல்லாம் நீங்கும். திருமண பேச்சு தொடங்க கூட வாய்ப்பு இருக்குது.
யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் முழுமையாக நம்பணும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த இடத்துல சண்டை, பிரச்சனை வரவே வராது. நம்பிக்கை துரோகங்கிறது வராது. இதெல்லாம் இல்லை அப்படின்னாலே உங்கள் காதல் உறவு இனிமையாக இருக்கும். காதல் உறவுக்கு பிறகு திருமண வாழ்வு இனிமையாக இருக்கும். குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போதுங்க. அதுக்கான அறிகுறி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா தூக்கமின்மை, மன அழுத்தம், கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, ஜீரண கோளாறுலாம் வர வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க. அதிகமாக தண்ணி குடிங்க. பச்சை காய்கறிகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க. புரோட்டீன் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது வெயில் காலங்கிறதுனால சூட்டு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி நிறையா குடிங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பார்த்திங்கன்னா பச்சை, இளம் மஞ்சள், இளம் நீலம். இந்த நிறங்கள்லாம் உங்கள் மன அமைதி கொடுக்குங்க. மன தைரியத்தையும் மன தெளிவையும் கொடுக்கும். நீங்கள் தவிர்க்க வேண்டிய நிறம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, அடர் சிவப்பு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், பெருமாள், ஹயக்ரீவர், தட்சிணாமூர்த்தி. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டகாலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவசர முடிவெல்லாம் எடுக்கிறது, தவறான நட்பு, பண முதலீட்டு தவறுகள், இது மூலமாக உங்களுக்கு கஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆவணங்களில் கையெழுத்திடும்போது கவனமாக இருங்க. யாரையுமே முழுசாக நம்பாதீங்க, நம்ப வேண்டாம். பண முதலீடு செய்யும்போது ஒரு பெரிய தொகையை நீங்கள் முதலீடு பண்ணும்போது அனுபவசாலிகிட்ட ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆவணங்களெல்லாம் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்து போட்டு நீங்கள் முதலீடு செய்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்கள் தெரிஞ்சவங்கன்னு சொல்லி யாரையுமே முழுசாக நம்பி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நன்றி.